வணக்கம். இந்த நித்யானந்த சுவாமிகள் பற்றி தாங்க. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அருளாளருங்க. நல்லா வாய்த்திறன் கூட பேசக்கூடியவர். அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆள் அவர். ஆனால் அந்த இங்கே இருக்கிற நாய்ங்க தான், சில நாய்ங்க வந்து அவர் மேலே கேஸை போட்டு அதை போட்டு பண்ணிச்ச ஒழிய, அவருடைய எழுதின புக்குங்களும் சரி, அவருடைய உரையாடல்களெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே மனப்பூர்வமாக அவர்கிட்ட போய் ஒன்றிடுவீங்க. அதெல்லாம் கேட்கணும். அது கேட்டால் தான் அது கூட தெரியும். ஆனால் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்தேங்க, அதை பற்றி தான். நீ வந்து வேலைக்கு போகாத, உன்னுடைய கட்டமைப்பை நீனே பாரு, உனக்கு என்ன மனசில் என்ன ஆசை வருதோ அதை நீ பண்ணு. அதை பண்ணிக்கிட்டு நீ இன்னொருத்தர் வேலை போனால் ஒன்றை வச்சு அவன் பண்ணிக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பாங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காருங்க. ஆனால் பிரமாதமான பதிவுங்க அது. உண்மையிலே சொல்கிறேன், நித்யானந்த சுவாமிகள் அவர்கள்லாம் வந்து நம்ம நாட்டில் இல்லாதது மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். இங்கே இருக்கிற நாய்ங்க வந்து கல் எடுத்து எறிஞ்சு அதை இருந்து அவர் மேலே கேஸை போட்டு அதை பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இந்த எதிர்த்தரப்புலாம் அவனுங்கனால தான் வந்த வம்பே அது. ஆனால் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய அவருடைய ஒரு அருள்ங்க அவருக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. அவருடைய பேச்செல்லாம் கேட்டால் அவ்வளோ ஒரு கருத்துக்கள், அவ்வளோ கருத்துக்களாக இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நன்றி.